எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த முக்கியத்துவமான ஒன்று, நம்ம ஃபேமிலியை தான் ஒரு கதையாக கொடுக்க போகிறாங்க. இங்கே என் பையன் இருக்காப்புல, மருமக இருக்காப்புல, பேர பிள்ளைகள் எல்லாரோடையும் நான் வந்து நடிக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும். அதுக்கு வந்து குடும்பமாக வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்க நீங்கள் தான் இதை வந்து நல்லா வந்து விளம்பரப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த இதே பார்த்தீங்கன்னா சரோஜாஜி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டோட இதில் தான் அவர் வந்து அந்த பேரே ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வீடு அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. வீடு வந்து எப்போவுமே எல்லாருடைய அன்பு பாசம் நிறைஞ்சிருக்கிற இடம் வந்து வீடு தான். அந்த வீடுன்ற பேரில் அவர் ஆரம்பித்த இந்த திரைப்பட இது வந்து இன்னும் பல படங்கள் அவர் எடுக்கணும். அதுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி சொல்லிட்டு, உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசிட்டீங்க, சூப்பராக நடிச்சிட்டீங்க. ஆமாம், ஐயம்மா வாங்க. பேசு. உங்களுக்கு என்ன தெரியுமா? மருமக பார்த்து எல்லாருக்கும் வணக்கம். குடும்ப அட்டை சொல்லி எல்லாருக்கும் வணக்கம். குடும்ப அட்டை சொல்லி நம்ம மூவி, ரமேஷ் சார், ப்ரொடியூசர் ரமேஷ் சார், ரெண்டு பேருக்கும் ரொம்ப தந்தி. முக்கியமான ஒரு ரோல் இதில் கொடுத்துருக்கேன். அதில் அம்மா கேரக்டரில் தீபாக்கா இருக்கேன். கூட நடிக்கணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மூவி வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. நான் அதில் நிறைய ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கும் நல்லபடி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம். ஒரு பெரிய கேள்விகள் எல்லாம் நீங்க வேற யாருக்கிட்டையாவது கேட்க. நானே எல்லா தமிழ் படத்துலயும் அம்மா அக்காவா அண்ணி அத்தையா கலக்கிறீங்க. ரொம்ப இயல்பா நடிக்கிறீங்க. அப்படியே இயல்பா நடிக்கிறேன்னு சொன்னதுக்கு நன்றி. ஓவர் ஆக்டிங்னு சொல்லாம ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் உங்க எல்லாருடைய மனசுலயும் நான் எப்படி தோன்றனோ அதனால அது பிரதிபலிக்கும் போது ஈஸியா ஏத்துக்க முடியுது. வேற ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எல்லாம் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கோமா, வீட்டில் அங்கே பக்கத்துலேயே எங்கள் சொந்தக்காரவியை தான் சுற்றி இருக்காவ. இருந்தாலும் ஆனால் பட்டிமன்றம்லாம் பேசும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறையா. ஹிந்தியில் எல்லாம் நீ வந்து வேறு கேள்வியை கேட்குறேன். எனக்கு இப்போ நிறைய தெலுங்கு படத்துலேருந்து கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன் எனக்கு அந்த தெலுங்கெல்லாம் வராது அப்படின்னு நான் சொன்னேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. 2-3 படம் கூப்பிட்டாங்க. 3 படமும் கூப்பிட்டதோட சரி. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் வரல. அதனால் இன்னும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஹிந்தி படத்தில் கூட ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் அதுலேயும் என்னை கூப்பிட்ருக்காங்க, இல்லை நடிக்க வைக்கல. கூப்பிடுவாங்க. ஐயோ, வெடிகுண்டு முருகேசனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கேப் விழுந்து போச்சு. அப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழித்து கடைக்குட்டி சிங்கத்துலேருந்து திருப்பி ரீஎன்ட்ரி. செம படத்துக்காக தான் அந்த கடைக்குட்டி சிங்கமே கிடச்சிது. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து வந்து நீங்கள் தான் சொல்ல, எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்படியா? அது வந்து விகை முடிச்சுக்கு தான் நன்றி சொல்கிறேன். அவங்களுடைய ஏற்பாடு தான் அது. அதனால் அது அந்த நான் வந்து சுமாராக ஆனாலும் நல்லா அந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டாங்கய்யா. அதனால நன்றி அதுக்கு. இல்லை உண்மையில சில இடங்களில் நான் தவறு பண்ணேன், மறந்தேன், அதெல்லாம் அதில் வரலையா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னையா? ஆமாய்யா, இப்போ 2-3 படத்துலலாம் நான் நடிச்சிருக்கேன். குருவிக்காரன் படத்தில் டான்ஸ் ஆடியிருக்கேன். இன்னும் 2-3 படத்தில் ஆடியிருக்கேன். பார்க்க வேண்டியது உங்க எல்லாரோடையும் தலையெழுத்து நடிச்சுக்கிறேன்.
அப்படியா ஐயா, எனக்கு காமெடியாக நடிக்கணும் தான் ஆசை. ஆனால் கூப்பிட்றவங்க எல்லாருமே ஒப்பாரிதாயா வைக்க அக்கா இப்படி அடிச்சுக்க, இல்லை நல்லா தலையில் அடிச்சுக்கன்னு சொல்கிறாங்க. எல்லையா செய்கிறது. அப்போ எல்லாரும் சொல்கிறது, இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் அழுகுறதுலேயே நடிக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கும் நிறைய காமெடி அதில் வந்து இந்த டாக்டர் படத்தில் கொஞ்சம் மாற்றி காமிச்சாங்க, இந்த பெருசு படத்தில் கொஞ்சம் மாற்றி காமிச்சாங்க. அது மாதிரி இன்னும் ஃபர்தராக எதிர்பார்ப்போம் ஐயா. அது அவங்க தான் கூப்பிடணும். கூப்பிட்டா கண்டிப்பாக இருக்கு ஐயா அந்த மாதிரி. ஆனால் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, நான் நம்பிக்கையோடு இருக்கேன் ஐயா. அவ்வளோதானே. நன்றியா நன்றியா. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஆக்டர் ஷர்மிளா. நான் வந்து சோஷியல் மீடியா பிரபலம்லேருந்து இப்போது மூவியில் ஆக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் இன்றைக்கி வந்து மூவியோட நேமை நான் சொல்லவே இல்லைங்க, குடும்ப அட்டை. இந்த படத்தோட பேர் கேட்கும் போதே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாகவே இந்த மூவி வந்து பெரிய பிளாக் பஸ்டராக வரப்போகுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ரொம்ப நிஜமாகவே வேண்டிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம், என் பேர் தஷிகிரண். இந்த படத்தோட இசையமைப்பாளர் நான். இது மாதிரி படம் பேர் வந்து குடும்ப அட்டை, நல்ல போல்டான டைட்டில். ஏன்னா இந்த டைமில் வந்து எல்லோரும் இங்கிலீஷில் வந்து டைட்டில் வைக்கும் போல தமிழில் வந்து ஒரு போல்டான டைட்டில் சார் வச்சுருக்காங்க. ஸோ ரமேஷ் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மற்றும் ப்ரொடியூசர் சாருக்கு வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் இந்த படம் வெற்றி அடையும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து வாழ்த்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மா பையன் மருமக, அதான் கதை நீங்கள் சொல்லுங்க. அம்மா பையன் மருமக குடும்ப ரோஜா ஜி ஹவுஸ் நிறுவனம் தயாரிக்கும், தயாரிப்பாளர் கமலேஷ் அவர்களின் தயாரிப்பில் ரமேஷ் கோவிந்தன் அவர்கள் இயக்கத்தில் ஜெஸ் பிரேசர் அவர்கள் ஒளிப்பதிவில், தஷிகரன் அவர்களின் இசையில், கே பழனி அவர்களின் வசனத்தில் உருவாகும் குடும்ப அட்டை என்னும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று முதல் தொடங்குகிறது. அதனை தொடங்கி வைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற தயாரிப்பாளர் கமலேஷ் அவர்களுக்கும் இயக்குனர் ரமேஷ் கோவிந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்வில் தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான திருமிகு லைன் சுரேஷ் பாபு அவர்களும், இயக்குனர் களஞ்சியம், இயக்குனர் சரவண சுப்பையா மற்றும் திரு கூல் சுரேஷ் ஆகியோரும் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர். உதவி மற்றும் இணை இயக்குநர்களாக லிங்கா கண்ணன், ஜீவா ஆகியோர் இந்த திரைப்படத்தில் இயக்குனருக்கு துணையாக இருந்து பணியாற்ற உள்ளனர். பொது தகவல் தொடர்பு அதிகாரியாக வெங்கட் உதயா ஆகியோர் பொறுப்பேற்றுள்ளனர். இந்த படப்பிடிப்பை, குடும்ப அட்டை என்னும் திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இதர கலைஞர்களுக்கும் கதாநாயகன் கதாநாயகி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். குடும்ப அட்டை திரைப்படம் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிற, கணவனாகவும் தந்தையாகவும் இருக்கிற ஆண்மகனின் வாழ்வியலை விவரிக்கிற படமாக இது அமைந்திருக்கிறது.
எந்த அளவுக்கு குடும்ப தலைவன் குடும்ப சுமைகளை சுமக்கிறான், சமூக நெருக்கடிகளுக்கும் ஆளாகிறான் என்பது குறித்து விரிவாக இந்த திரைப்படம் பேச இருக்கிறது. இன்றைய இளைஞர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த திரைப்படம் சிறப்பான முறையிலே அமைய இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். எல்லோரும் புதிய முகங்கள். அவர்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை. அவர்கள் இந்த திரைப்படத்தின் ஊடாக திரைக்களத்தில் பெரும் வரவேற்பை பெற்று செல்வாக்கை பெற்று வளர்ந்தோங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்துள்ள கமலேஷ் அவர்களையும் மனமாற பாராட்டுகிறேன். கதாநாயகன் கதாநாயகி ஆகியோரும் எதிர்காலத்தில் சிறந்தோங்க வளர்ந்தோங்க என்னுடைய வாழ்த்துக்கள். குடும்ப அட்டை அப்படின்ற திரைப்படம் வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருக்கலாம், இல்லை பேன் கார்டு இல்லாமல் இருக்கலாம், நிறைய கார்டுகள் வச்சுருக்க நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எது வேணால் இல்லாமல் இருக்கலாம். குடும்ப அட்டை இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்காது. ஏன் இன்னும் சொல்லணும்னா ஓட்டர் ஐடி கூட நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். குடும்ப அட்டை எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கும். நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். ஒரு குடும்பத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். பெண்களுக்கான திரைப்படங்கள் நிறைய வந்து பெண்களை போற்றி பாடியிருக்காங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி பேசியிருக்காங்க. ஆண்களுக்காக யாருமே படம் பண்ணல, ஆண்கள் பாதுகாப்பை பற்றி யாருமே சிந்திக்கவே இல்லை. ஒரு குடும்பத் தலைவன் எவ்வளோ சுமைகளை சுமக்கிறான் அப்படின்றத பற்றி யாரும் சொல்லவே இல்லை இது வரைக்கும் சினிமாக்களில். அது பெருசாக பேசப்படல. ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் வரும், அது மறைஞ்சு போயிடும். அதை பற்றி ஒரு ஆணித்தரமாக ஒரே இடத்துல நின்று இந்த படத்தை நான் பண்ணணும் அப்படின்னு தம்பி வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்துக்குள்ளே. ஒரு கணவன் எப்படி மனைவியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு மனைவி கணவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும், எந்த மாதிரி தவறுகள்லாம் செய்ய நேரிடும், அதை நம்ம எப்படி பாதுகாப்பாக அந்த குடும்பத்துக்குள்ளவே நம்ம அதை கண்காணிக்கணும் அப்படின்றது வந்து நிறைய சொல்லியிருக்கோம். பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், பிள்ளைகளை நம்ம எப்படி கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி அவன் வந்து ஒரு நல்ல தொழிலை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யும் வரை நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் எவ்வளோ கவனமாக அவங்கள வளர்க்கணுன்றதை பற்றி படத்தில் நிறைய சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். அதனால் இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். இந்த பட துவக்க விழாவுக்கு வந்திருக்கும் எழுச்சி தமிழர் என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த துவங்கி வச்சதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. வணக்கம். சரோஜாஜி ஹவுஸ் தயாரிக்கும் குடும்ப அட்டை என்ற படத்தில் நான் வந்து இயக்குனர் அறிமுகம் ஆகிறேன். நீங்கள் எல்லாருக்கும் வந்து முன்னாடி இருந்து எங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். நன்றி. உங்களை பார்த்து இன்னும் பயந்துட்டேன். அண்ணன் எவ்வளோ பேசுவார். நீங்கள் சொல்லிட்டீங்க அவர் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தை குடும்ப அட்டைன்றது நம்ம நினச்சிருக்கோம். அது குடும்பத்தோட அது வந்து ஒரு இலவச பொருளோ இல்லை கவர்மெண்ட் சலுகையோ இல்லை நமக்கோட ஒரு வாழ்வாதார ஒரு இதுவோ நினைக்கிறோம். ஆனால் அதில் வந்து ஒழுக்கன்ற விஷயம் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு. நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்ம பேஸ் பண்ணி அது கதையாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. இந்த திரைப்படத்தின் இயக்குனரும் கதாநாயகனுமான ரமேஷ் கோவிந்தன் அவர்களுக்கு ஆடை போர்த்தி வாழ்த்துகிறோம். கதாநாயகி ஏஞ்சல் அவர்களுக்கும் ஆடை போர்த்தி வாழ்த்துகிறோம். தயாரிப்பாளர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி. பெரும்பாலான நிறைய குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது. அதை பத்தி நீங்க என்ன
ரேஷன் கார்டு எல்லாருக்கும் கம்பல்சரியாக கொடுப்பாங்க. அது வந்து முறையாக விண்ணப்பிக்கணும். கிடைக்காதவங்க யாருன்னு நம்ம அடையாளம் கண்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அரசியல் கட்சிகள், சமூக நல அமைப்புகள் பணியாற்றி வருகிறார்கள். ஆகவே ரேஷன் அட்டை இல்லாமல் இங்கே வாழ முடியாது. அதுதான் அவர் சொன்ன மாதிரி, நம்ம லயன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்ன மாதிரி, எத்தனை கார்டு யார் வச்சிருந்தாலும் குடும்ப அட்டை இல்லாமல் யாரும் இங்கே இருக்க முடியாது. அப்படி நம்முடைய ஆட்சி நிர்வாகம் குடும்ப அட்டையின் ஊடாகத்தான் இயங்குகிறது. எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும் குடும்ப அட்டை இருந்தால்தான் பயன்பெற முடியும். எனவே குடும்ப அட்டை இல்லாத குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அது ரொம்ப வியப்புக்குரியது. அவர்களுக்கு கிடைக்க செய்வதிலே எந்த சங்கடங்களும் இருக்க வாய்ப்பில்லை. மாவட்ட ஆட்சியரை அணுகினால் உடனே கிடைக்கும். உங்கள் பேர்? ரொம்ப நன்றி. மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு. சில வாரங்களா வந்து தமிழக அரசியலும் சரி, மீடியாவும் சரி, விஜய் கரூரும் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கு. இது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது. கரூரில் நடந்த துயரம் அவ்வளவு பாதிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. அது ஏதோ ஒரு கட்சி தொண்டர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு கடந்து போயிட முடியாது. அந்த பாதிப்பின் விளைவாகத்தான் நாம் இதை பற்றி எதிரும் புதிருமாக கருத்துக்களை பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒவ்வொரு கட்சியும், ஒவ்வொரு தலைவரும், ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் படிப்பினை பெற வேண்டும். நாம் கூட்டுகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும், ஒருங்கிணைக்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும், நம்மை நம்பி வருகிற, தேடி வருகிற பொதுமக்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்கிற படிப்பினை நமக்கு தேவை. கரூர் கொடும் துயரம் நமக்கு உணர்த்துகிற செய்தி அதுதான். அதுக்கு முதலமைச்சர் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால், சனாதன பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக முற்போக்கு சக்திகள் போராடுவார்கள் என்பதுதான் அதற்கு பொருள். அது திமுக மட்டுமல்ல, திமுக போன்ற முற்போக்கான அரசியலை பேசக்கூடிய அனைவரும் வலதுசாரி அரசியலுக்கு எதிராக போராடுவோம் என்றுதான் அதற்கு பொருள். தலித் மக்கள் மீது அவர் காட்டுகிற கரிசனத்திற்கு நன்றி. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இதே நிலைதான் என்பது அவருக்கும் தெரியும். அதை அவர் வெளிப்படையாக பேசவில்லை என்பது ஏன் என்று விளங்கவில்லை. கம்பேரிட்டிவ்லி உத்தரப்பிரதேசத்தில் தான் ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஒப்பீட்டளவில் வட இந்திய மாநிலங்களில் தான் இன்னும் ரொம்ப கடுமையான சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன. பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அளவுக்கு அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆளுநர் அவர்கள் அதையும் கவனத்தில் வைத்து பேச வேண்டும். அவங்க நலம் பெற்று வீடு திரும்ப என்னுடைய விளைவை வெளிப்படுத்துகிறேன். தேங்க்யூ. இதுலதான் அவர் வந்து பேரே ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வீடு அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. வீடு வந்து எப்பவுமே எல்லாருடைய அன்பு பாசம் நிறைஞ்சிருக்கிற இடம் வந்து வீடு தான். அந்த வீடுன்ற பேர்ல அவர் ஆரம்பிச்ச இந்த திரைப்பட இது வந்து இன்னும் பல படங்கள் அவர் எடுக்கணும். அதுக்கு இந்த படம் வெற்றி படமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி சொல்லிட்டு, உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா நடிச்சிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். குடும்ப அட்டை சொல்லி எல்லாருக்கும் வணக்கம். குடும்ப அட்டை சொல்லி நம்ம மூவி
ரமேஷ் சார், ப்ரொடியூசர் ரமேஷ் சார், ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமான ஒரு ரோல் இதில் கொடுத்துருக்கு. அதில் அம்மா கேரக்டரில் தீபாக்கா இருக்கு. கூட நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மூவி வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. நான் அதில் நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பா அது தியேட்டர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு நல்லபடி ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம். வேறு யாருக்கிட்டையாவது கேட்க ரொம்ப இயல்பா நடிக்கிறீங்க. அப்படியா? இயல்பா நடிக்கிறேன்னு சொன்னதுக்கு நன்றி. ஓவர் ஆக்டிங் சொல்லாம ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் உங்க எல்லாருடைய மனசுலயும் நான் எப்படி தோன்றணும், அதனால அது பிரதிபலிக்கும் போது ஈஸியா ஏத்துக்க முடியுது. வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு வருஷம் இருந்தாலும் ஆனா பட்டிமன்றம் பேசும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறேன். ஹிந்தி தெலுங்கு ஏதாவது வாய்ப்புகள் வருதா? இந்தியில எல்லாம் நீ வந்து வேற ஏதாவது கேள்வி கேட்கிறேன். எனக்கு இப்ப கூப்பிட்டுருக்காங்க. 2-3 படம் கூப்பிட்டாங்க. 3 படமும் கூப்பிட்டதோட சரி. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் வரல. ஆனா இன்னும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஹிந்தி படத்துல கூட ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆனா அதுலயும் இல்லையா கூப்பிட்டுருக்காங்க, இல்ல நடிக்க உழுந்து போச்சு. அப்படியா? அது வந்து மிகை முடிச்சிருக்காங்க. நன்றி சொல்றேன். அவங்களுடைய ஏற்பாடு தான் அது. அதனால அது நன்றி. அதுக்கு இல்ல உண்மையில சில இடங்கள்ல நான் தவறு பண்ணேன், மறந்தேன், அதெல்லாம் அதுல வரலையா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்னையா? ஆமாயா, இப்ப 2-3 படத்துல எல்லாம் நான் நடிச்சிருக்கேன். குருவிக்காரன் படத்துல டான்ஸ் ஆடி இருக்கேன். இன்னும் 2-3 படத்துல ஆடி இருக்கேன். பார்க்க வேண்டியது உங்க எல்லாரோடைய தலையெழுத்து நடிச்சுக்கிறாங்க. அப்படியா? ஐயா, எனக்கு காமெடியா நடிக்கணும் தான் ஆசை. ஆனா கூப்பிடுறவங்க எல்லாருமே ஒப்பாரிதாயா வைக்க சொல்ல. அக்கா இப்படி அடிச்சுக்க, இல்ல நல்லா தலையில அடிச்சுக்கன்னு சொல்றாங்க. எல்லையா செய்யறது. அப்ப எல்லாரும் சொல்றது அக்கா எப்ப பார்த்தாலும் அழுகுறதுலயே நடிக்குது அப்படின்னு. ஆனா எனக்கும் நிறைய காமெடி அதுல இருந்து இந்த டாக்டர் படத்துல கொஞ்சம் மாத்தி காமிச்சாங்க, இந்த பெருசு படத்துல கொஞ்சம் மாத்தி காமிச்சாங்க. அது மாதிரி இன்னும் ஃபர்தரா எதிர்பார்ப்போம் ஐயா. அது அவங்கதான் கூப்பிடணும். கூப்பிட்டா கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரி. ஆனா கண்டிப்பா கூப்பிடுவாங்க, நான் நம்பிக்கையோட இருக்கேன். அவ்வளவுதானே. நன்றியா, நன்றியா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஆக்டர் ஷர்மிளா. நான் வந்து சோஷியல் மீடியா பிரபலம்ல இருந்து இப்போ மூவில ஆக்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் இன்னைக்கு வந்து மூவியோட நேமை நான் சொல்லவே இல்லைங்க, குடும்ப அட்டை. இந்த படத்தோட பேர் கேட்கும் போதே ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த மூவில நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பாவே இந்த மூவி வந்து பெரிய பிளாக் பஸ்டரை வரப்போகுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பா முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ரொம்ப நிஜமாவே வேண்டிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம், என் பேர் தஷிகிரண். இந்த படத்தோட இசையமைப்பாளர் நான். இது மாதிரி படம் பேர் வந்து குடும்ப அட்டை. நல்ல போல்டான டைட்டில். ஏன்னா இந்த டைம்ல வந்து எல்லாரும் இங்கிலீஷ்ல வந்து டைட்டில் வைக்கும் போல தமிழ்ல வந்து ஒரு போல்டான டைட்டில் சார் வச்சிருக்காங்க. ஸோ ரமேஷ் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் ப்ரொடியூசர் சாருக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதான் இந்த படம் வெற்றி அடையும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து வாழ்த்துங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.